சந்திக்கிறார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என கூறிய வார்த்தைகள் மூலம் இயேசு நமக்கு என்ன சொல்கிறார்? சிந்திப்போம். சிந்தனை. அறிவினால் இயக்கப்படும் மனிதர்கள் பலவீனமானவர்கள். மனிதன் எப்போதுமே நிறைவற்ற நிலையில்தான் இருக்கிறான். அவ்வாறு நிறைவற்ற நிலையிலுள்ள மனிதர்களின் ஆறுதல் இயேசுவுக்கு அந்த துயரமான நேரத்தில் தேவைப்படவில்லை. ஏனெனில் அதே மனிதம்தான் அவரை போற்றியும் தூற்றியும் சிலுவை மரணத்திற்கு கையளித்தது. மனித உணர்வு சார்ந்த ஆறுதலில் பயனில்லை என்பதை உணர்ந்த இயேசு அமைதியோடு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என கூறி தன் சிலுவை பயணத்தை தொடர்கின்றார். சிலுவை அமைதியின் சின்னமாய் மாறுகிறது. ஜெபம். அமைதி கொண்டு நானே கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற இயேசுவே, உம்மை போல நாங்களும் பிறரின் உணர்வுகளை அமைதி கொண்டு